கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையிலே நமக்கு ஒரு உபத்திரவமோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு போராட்டமோ வரும்போது, மனுஷனை தேடி ஓடாமல், அவருடைய வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கு? என்னை நோக்கி கூப்பிடு என்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையிலே பல சூழ்நிலையில நம்ம கடந்து போகும்போது, யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா? இங்கும், அங்கும், இங்கும், அங்கும் ஓடுவாங்க. என் வாழ்க்கையில நான் ஓடியிருக்கேன். ஆனால் எல்லாவற்றையும் விட்டுட்டு அவருடைய சமூகத்திலே காத்திருந்து வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சேன், ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இதுதான் என் வாழ்க்கையில கடைசியில நடந்துச்சு. அப்படி வேதத்தை வாசித்து, தியானித்து, ஜெபிக்கும்போது என்ன நடந்துச்சு? என் வாழ்க்கையில நான் கர்த்தர விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனோமோ, அது எல்லாம் அவருடைய சமூகத்தில அர்ப்பணிக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா வேத வசனங்களை தியானிக்கும்போது, வசனத்து மூலியமா பேச ஆரம்பிச்சுருவார் நம்ம கூட. நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், எப்படி வாழணும், எல்லாமே ஆவியானவர் பேச ஆரம்பிச்சுருவார். அவருடைய சமூகத்தில அர்ப்பணித்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய கிருபையினால, கிருபையினால, கிருபையினால பல ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, வேதத்தை தியானித்து நம்ம ஜெபிக்கும்போது, நம்ம வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். என் இருதயத்தில எனக்கு சமாதானமே இருக்காது. என் வாழ்க்கையில எனக்கு பயங்கர பிரச்சனை இருந்துச்சு. ஆனால், என்னைக்கு நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து, அவருடைய சமூகத்தில காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேனோ, என்னோட வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வந்தார். இன்று கர்த்தருடைய கிருபையினாலே முழு நேரம் ஊழியம் செய்ய தேவன் ஜீவனை கட்டளையிட்டிருக்கிறார். என்ன காரணம்? மனம் திரும்ப ஆரம்பித்தேன். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தேவனுடைய சமூகத்தில காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கடைசி காலத்தில நம்ம வாழ்றோம். உலகத்தில எத்தனையோ காரியங்கள் உண்டு. கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் உண்டு. நெறைய குடும்பத்தில உலகத்தில போய் சிக்கிக் கொள்றாங்க. என்னை நோக்கி கூப்பிடு அப்படிங்கிறாரு. நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும், உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ அது தேவன் தருவார். நம்ம அவருடைய சமூகத்தில காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறுவோம். நம்ம குடும்பத்தில எல்லா காரியத்தையும் மாற்றி ஆசீர்வதிப்பார். நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணுமா? சமாதானம் வேணுமா? சந்தோஷம் வேணுமா? மகிழ்ச்சி வேணுமா? குடும்பத்துக்குள்ள என்ன வேணும்? எல்லாம் தேவன் தருவார். அவருடைய சமூகத்தில அர்ப்பணித்து ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளிலும் உங்க பிள்ளையோட நீங்க பேசியிருக்கிறீங்க. என்னை நோக்கி கூப்பிடுன்றீங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளோட நீங்க பேசுங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்க கிருபையினால் நிரப்புங்க. உம்முடைய இரத்த கொட்டைகளை வேலி அடைத்து, மூடி மறைத்து பாதுகாத்துங்க. ஜெபிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. உம்முடைய பாதபிள்ளை காத்திருந்து, உம்முடைய சமூகத்திலே அப்பா காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எல்லா தேவைகள் எல்லாம் சந்திங்க. உங்களுடைய கையின் கிரியில் ஆசீர்வதிங்க. உங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க. உங்களோட சிரசின் மேல ஆசீர்வாதத்தை வைங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. காட் பிளஸ் யூ.